ஏ ராமு, இவனை பார்த்துக்கிட்டே இரு, நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிப்பா, உட்காருங்கண்ணா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்கண்ணா. இந்த ஊர்லயே நீ மட்டும் தான்டா மனுஷனா இருக்க. யாரா நீ? நீ இந்த ஊர் தானா? சொல்றேண்ணா, முதல்ல தண்ணி குடிங்க. இங்க என்னடா நடக்குது? என் தம்பி சைஸு கூட இல்ல, அவன் என்ன சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு போறான். யாரா உங்க அக்கா வருவாங்களாம், சாவடிச்சிருவாங்களாம். இவனே தம்மா தூண்டு தான் இருக்கான். இவன் அக்கா என்ன சைஸ்ல இருப்பாளோ? அண்ணா, உங்களுக்கு இந்த ஊரை பத்தி தெரியாதுண்ணா. நான் ஏதோ பெரிய பாவம் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறீங்களடா. உங்களெல்லாம் பார்த்தா என்ன ஊரை விட்டே வெளியில அனுப்ப மாட்டீங்க போல. அங்க என் வண்டி என்ன கதியில கிடக்குது? இல்ல வண்டிய மொத்தமா பாட்டா பிரிச்சு காயலங்கடையில தூக்கி போட்டானுங்களோ என்னவோ. அண்ணா, உங்க வண்டிக்கு எதுவும் ஆகலண்ணா, அங்கேயே தான் இருக்கு. உனக்கு எப்படா தெரியும்? காலையில வயலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேண்ணா, உங்க வண்டி செமையா இருக்குண்ணா. எனக்கு அந்த மாதிரி வண்டினா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப தைரியமான ஒரு மாதிரி தெரியுதுண்ணா. சினிமாவில் ஹீரோ வில்லன் கிட்ட தைரியமா பேசுவார்ல, அந்த மாதிரி இருக்கீங்கண்ணா. இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் தைரியமானவங்க தான்டா. ஆனா நான் என்னைக்குமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தனத்தை மட்டும் நான் எப்பவும் எங்கேயும் நம்பவே மாட்டேன். ஏன்னா அதுதான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம். உங்க ஊர் மக்களையே பாரேன். சரி, அதெல்லாம் விட்றா. இதுக்கு முன்னாடி வந்தானே அந்த குள்ள கத்திரிக்கா, யார் அவன்? அப்புறம் என்ன இங்க கூட்டிட்டு வந்தால, அவன் யாரு? எல்லாரையும் பத்தி சொல்லு. உங்களை இங்க கூட்டு வந்தது எங்க அப்பா, அவர் பேர் மல்லி. மல்லிய சொல்லி மாதிரி வந்து நின்ன அந்த ஆளு. ஆனா நீ உங்க அப்பன மாதிரி இல்ல. என்னடா ஃபீல் பண்றியா? உங்க அப்பா எப்படி கத்திட்டு போனான் பாத்தியா? எவனாவது அப்படி கத்துவானாடா? இல்லண்ணா. சரி, அதை விடு. இந்த ஊரோட கதையை சொல்லு. அவர் பேர் காளினா, அவர் தான் எங்க ஊர் தெய்வம். தெய்வமா? பார்த்தா நீங்க உங்க ஊரு கூகுள் மேப்ல கூட காட்டலையடா. அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு. இங்க வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கமா இருக்கானுங்க. எங்க ஊரை பத்தி எங்களை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாதுண்ணா. சுமார் 50க்கு மேல வீடு, 200 மக்கள். நாங்க எல்லாரும் ஒரு நாள் கூட இந்த மலையை விட்டு கீழே இறங்கி போனதே இல்லைண்ணா. எந்த கஷ்டம் வந்தாலும், என்ன அவசரம் வந்தாலும், எங்க ஊருக்கு முன்னாடி ஒரு கோட்டை இருக்குல்லண்ணா, அதை தான் எல்லாருமே பார்ப்போம். இந்த உலகம் ஒரு நாளா மாறிக்கிட்டே இருக்குண்ணா. ஆனா இந்த மலை மேல இருக்கிற புடவை நகரம் மட்டும் இன்னும் தலைமுறையா மாறினாலும் அதே பழக்க வழக்கங்கள் மட்டும்தானா இருக்கு. எங்க தாத்தா இந்த ஊரை பத்தி சொன்ன ஒரு கதை இருக்குண்ணா. வெறும் பசி பட்னி பஞ்சத்தோட வந்த இந்த மக்களுக்கு இந்த மலை மேல இருந்த புடவை ராஜா அதே மலை மேல அவங்க தங்கறதுக்கு இடமும் கொடுத்தாரு. அப்போ இந்த ஊர் பேரே இல்லாத நகரத்துக்கு அந்த புடவை ராஜா தான் சொந்தக்காரு. அந்த சமயத்துல தான் அந்த புடவை ராஜா இந்த ஊருக்குள்ள ஒரு கோட்டையை கட்டினாரு. மிச்சம் இருக்க இடத்த ஊரா மாத்தி அந்த மக்கள் தங்கறதுக்காக வீடு கட்டி கொடுத்தாரு. அந்த ராஜா செஞ்ச நன்றி கடனுக்காக தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஊருக்கு புடவை நகரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. புடவை ராஜாவோட குடும்பம் எப்பவுமே இந்த ஊர் மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு, கட்டிக்கிறதுக்கு துணி, அவங்க பசங்களுக்கு படிப்பு முத கொண்டு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான வியாதி வந்துருச்சு. அந்த வியாதியால ஊர்ல இருக்க பாதி மக்கள் இறந்துட்டாங்க. எந்த மருந்துக்கும் சரியாவாத அந்த வியாதிக்கு புடவை ராஜா சில முனிவர்களை சந்திச்சு மருந்து கண்டுபிடிக்க சொன்னாரு. அந்த மருந்து என்னன்னா, புடவை ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களை உயிர் தியாகம் பண்ண சொன்னாரு. ராஜாவோட குடும்பத்துல அவங்களோட பசங்களை தவிர்த்து பெரியவங்க எல்லாருமே அந்த கோட்டையில உயிரோடையே சமாதியாக சொன்னாரு. அப்படி ராஜா குடும்பத்தில் இருக்கவங்க பண்ணா இந்த ஊருக்கு 3 நாள்ல எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாரு. அதனால கோகா ராஜா இந்த ஊர் மக்களுக்காக அந்த புடவை ராஜா உயிர் தியாகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த புடவை நகர மக்களுக்கு ராஜ குடும்பத்து மேல இன்னும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாயிருச்சு. அவங்கள கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த கோட்டையே ஒரு கோவிலா மாறுச்சு. அந்த ராஜாவோட சமாதியும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் இந்த ஊருக்கு தெய்வமா பூஜிக்கிறது வழக்கமாயிடுச்சு. ஆனா அந்த கோட்டையில இருக்க ராஜாவோட ஆத்மா இன்னும் இந்த ஊரை சுத்தி தான் இருக்குன்னு சில முனிவர்கள் சொன்னாங்க. அன்னிலிருந்து இந்த ஊர் மக்கள் காலுக்கு செருப்பு கூட போடாம
இந்த ஊரில் நடக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ராஜாவோட ஆத்மா சுற்றிட்டு இருக்க இந்த ஊரில் எல்லாருமே ஒழுக்கமாக இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த கோட்டையோட ராஜவம்சத்து குழந்தைங்களையும் தெய்வமாக பார்த்துட்டு வந்தாங்க. வருஷங்கள் போக போக அந்த ராஜ குடும்பத்தோட குழந்தைங்களையும் தலை நிமிந்து பார்க்கறதுக்கு கூட யாருக்கும் தைரியம் இல்லை. பக்தியாக எல்லாரையும் பூஜை பண்ண ஆரம்பித்தோம். அந்த கோட்டையை யாராவது தலை நிமிந்து பார்த்தாலோ இல்லை குடிச்சிட்டு அந்த பக்கமாக போனாலும் அவங்க அங்கேயே அந்த வியாதி வந்து இறந்து போகிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த புடவை நகரத்தில் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக யாருமே நடந்துக்கிறது கிடையாது. உங்களை தவிர்த்து, ஒருவேளை இந்த ஊர் மக்களை தவிர்த்து வேற யாராவது இங்கே வந்து இந்த ஊர் மக்களோட கட்டுப்பாட்டை மதிக்காமல் நடந்தா மோகினி அம்மா ஊருக்குள்ளே வந்து அவங்கள மந்திரம் போட்டு சாவடிச்சிருவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர்ற மாதிரி உங்க ஃபிளாஷ்பேக் பெருசா இருக்கு. ஊரை பத்தி கேட்டா ஒரு படமே எடுக்கலாம் போல அப்படி இருக்கு. இப்ப என்ன, உங்க மோகினி அம்மா வந்து மந்திரம் போட்டு அப்படியே என்ன சாவடிச்சிருவாங்களா? நீ சொல்ற மாதிரியே நானும் ரத்தம் கக்கி செத்துக்கிட்டு போயிடுவேனா என்ன? என்னமோண்ணா, மோகினி அம்மா நினைச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே உங்களோட உயிரை எடுத்துருவாங்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனப்பூ மாதிரி தெரியுதா? அதெல்லாம் நம்புற ஆள் நான் கிடையாது. இந்த காலத்துல போய் பேய் ஆத்மா அது இதுன்னு ஏதோ ஒரு பேரு சொன்னீங்க, அந்த பேரு அது என்னது? யாமினி? மோகினி அம்மா. வரட்டும் பாத்துக்கலாம்டா. அண்ணா, மோகினி அம்மா வந்துட்டாங்கண்ணா. டேய், மூத்திரம் போற பொசிஷன்லயே ஓடுறான்.